ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன் கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமாம், கடைக்குள்ள இந்த மாதிரி ஒரு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் என்ன இன்னும் ஷாப் அப்படி போடவே மாட்டீங்களே, போடவே மாட்டீங்கன்னா வேலை அப்டேட் பண்ணால் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாளையிலேருந்து அப்டேட் வந்துடும். என்னடா கடை ஆரம்பிச்சிட்டே நீ எப்படி ஆரம்பிச்சு என்ன பண்ணி ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா நேம் போர்டு நேற்று மாட்டினாங்க, அதை நான் உங்களுக்கு ரிவ்யூ எடுக்க சொல்லியிருந்தேன் சார், எடுக்கல. நான் கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் ரொம்ப பிஸி, அதெல்லாம் எடுக்க முடியல. இன்னைக்கு அந்த நேம் போர்டை நீங்க பாருங்க எவ்வளவு அழகா நம்ம கடைக்கு எவ்வளவு பெருசா போட்டிருக்கோம், யாரோட போட்டோ போட்டிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் நீங்களே பாப்பீங்க வீடியோ ஃபுல்லா. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. கடை இங்க இருக்கு. ஓகே அம்முகுட்டீஸ், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்களோட நேம் போர்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னோட நேம்லயே தான் வச்சிருக்கோம். எப்பயுமே நம்ம பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா யோகா யூனிக் ஜுவல்லரி, எல்லா ஜுவல்லரியும் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். வந்து பாக்குறவங்க எல்லாருமே அசந்து போற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன் எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா என்னைக்கு ஓப்பனிங் அப்படின்னா 28 நாளைக்கு தான் காலையில 9 to 9:30 to 10:30. கிட்டத்தட்ட 2 மாசமா பாத்தீங்கன்னா ஒரே அலைச்சல், எதுவுமே பண்ண முடியல. ஒழுங்கா வீடியோஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல கூட எங்களால முடியல. சரி, இந்த வீடியோல வந்து உங்களை சொல்லிடலாம் அப்படின்ட்டு நேம் போர்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நேம் போர்டு, அப்புறம் லோகோ வருது. அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன், மாட்டும் போது எடுக்கிறோம் அந்த லோகோவை. அடுத்து வந்து வேற என்ன, அவ்வளவுதான். மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப் ஓப்பனிங் vlog பாத்தீங்கன்னா நாளைக்கு செம்மையா ரிவீல் பண்ணி சூப்பரா போடுவோம். அண்ட் வந்து ஷாப்போட டூர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல யூடியூப்ல வரும். எல்லாமே இருக்கு, எதுவுமே இல்ல. வளையல் பேங்கிள்ஸ் இருக்குது இருக்கு, எல்லாத்தையும் காட்டு. இந்த சைடு வந்து வால் தான், இந்த சைடு அதனால இந்த சைடு எடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல நாங்க அந்த சைடு எடுக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே A to Z எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. நாங்க இல்லன்னு சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே இப்ப இருக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்கோம். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நாளையில இருந்து எப்ப வேணாலும் ஷாப்புக்கு வரலாம். நீங்க ஷாப் வந்து நாங்க தான் இருக்க போறோம். நிறைய பேர் நீங்க தான் ஷாப் இருக்க போறீங்களா, யார் இருக்க போறா, இல்ல ஆள் வைக்க போறீங்களா கேட்டீங்க. நாங்களே முதலாளி நாங்களே தொழிலாளி அப்படின்ற மாதிரி 2 பேரையும் தான் இருக்க போறோம். எல்லாமே கை செயின், ஜிமிக்கி, ஸ்டோன் செயின், அடுத்து ஆரா செட்டு, பெரியவங்க போற மாதிரி கல்லுத்தோடு, ஏடி ஸ்டோனோட கல்லுத்தோடு, தாலி செயின் தான் நிறைய பேர் கேக்குறீங்க. அதுவுமே தாலி செயின் எல்லாமே A to Z எல்லாமே. 18 படி செயின்ல வந்து நீங்க ஆன்லைன்ல பாத்துருக்க மாட்டீங்க, ஆனா நம்மகிட்ட இருக்கும். அந்த மாதிரி பாய்ஸ் செயின் முக்கியமா நிறைய பாய்ஸ் செயினுமே வந்துருச்சு. நான் இப்போ கழுத்துல போட்டிருக்கல இதே சைஸ்ல, இந்த இது கோல்டு இதுலயே இதே சைஸ் லென்த் வந்து அதே சைஸ்ல இருக்கு. எல்லா செயினுமே இருக்கு. ஆன்லைன்ல நீங்க பார்க்காத கலெக்ஷன் எல்லாம் நம்ம கடையில வச்சிருக்கோம். ஒவ்வொன்றா வீடியோ போடுவோம், பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா சிவகங்கை சுத்தி இருக்கவங்க இல்ல பக்கத்துல எங்கேயாவது இருக்கவங்க கண்டிப்பா சிவகங்கை வந்தீங்கனாலே நம்மளோட ஷாப் விசிட் பண்ணிடுங்க. இல்ல ஷாப்புக்குனே தனியா வந்தாலுமே எங்களுக்கு சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரத்துல வந்தீங்கன்னு எங்களுக்கும் பெருமையா இருக்கும், அந்த மாதிரி ஹாப்பியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதே மாதிரி வளையலும் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. வளையல் எப்பவுமே கொண்டு வர மாட்டோம், இந்த தடவை வந்து கடைக்காக நிறைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொண்டு. அது மாதிரி வந்து மேரேஜுக்கு செட், அது பேர் என்ன சொல்லுவாங்க, செட் அந்த. ஆமா, அதுவும் இருக்கு நம்மகிட்ட. அது மாதிரி கோல்டு மட்டும் தான் நீங்க சேல் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நாங்க வந்து அது ஆன்டிக் ஜுவல்லரி, இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே இருக்கு. எல்லா மாடலும் இறக்கியாச்சு கடையில. வந்து நான் என்னென்ன ஜுவல்லரி போடுவேனோ அத்தனையும் இறக்கிருக்கேன். அது மாதிரி லேடிஸ்க்கு ரிங்கு வந்துருச்சு, பசங்களுக்கு ரிங்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம். கை செயின் பசங்களுக்கு இருக்கு, சூப்பரா வந்திருக்கு. நான் போட்டிருக்க மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தும் இருக்கும். சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து 28 நாளையிலேருந்து நீங்கள் எப்போனாலும் ஷாப்புக்கு வாங்க, நாங்கள் 2 பேரும் இருப்போம். ஓகேவா? நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் RDMல படிக்கிறவங்க இந்த சைடு எல்லாருமே நிறைய பேர் வந்து எல்லா கடையிலையும் போய் அக்கா கடை எல்லாத்துலேயுமே எப்போ ஓப்பனிங்னு கேட்டே இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. 28 நாளை கழிச்சு தான், நாளைக்கு தான் ஓப்பன். நாளை கழிச்சு ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம்.
எப்போ நாளைக்கே வந்தாலும் ஓகே தான், நாளைக்கு எப்போ வந்தாலும் ஓகே. நாளையிலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், நாங்கள் ரெடியாக இருப்போம். ஸ்டாக் நிறையா இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் காலையில் 10 o'clock ஓப்பன் ஆகிடும். ஓகே, 10 o'clock. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதான் டைமிங்கு. ஓகேவா, எப்போ வேணாலும் வாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆஃப் டே வைக்கலாமா ஃபுல் டே வைக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டாக ஓடிட்டுருக்கு. பார்ப்போம் அது எப்படின்றத பார்த்து நல்லா ரன் ஆச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வைப்போம், இல்லைன்னா ஆஃப் டே வைப்போம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. என்ன லொக்கேஷன் திருப்பி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆன்லைனில் பண்ணுறோமா இல்லையான்னு கேட்பீங்க. ஆன்லைனில் மெயினாக பண்ணுவோம். எங்கள் மெயினே ஆன்லைன் தான். எப்படி நாங்கள் வந்து ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கஸ்டமர் வச்சு ஓப்பன் பண்ணமோ இல்லையா, ஆன்லைன் கஸ்டமர் வச்சு தான் ஓப்பன் பண்ணோம். அதனால் ஆன்லைன் கஸ்டமர் எப்பயுமே வந்து நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். உங்களுக்கு கொடுக்குற எப்பயும் பெஸ்ட் ப்ரைஸும் நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஆஃப்லைன்லேயும் அதே மாதிரி கொடுப்போம். அண்ட் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்க மாட்டோமா, கரெக்டாக 1 கிலோமீட்டரில் பூர்விகா ஷோரூம் வரும், மொபைல் ஷோரூம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி போகும். சந்தில் ஃபஸ்ட்டு லயன் கடை இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே லயன் கடை ஃபஸ்ட்டில் ஒரு 4 கடை இருக்கா, 4 கடை இருக்கும். அதில் மேலே 7வது கடை நம்மளோட கடை தான். நீங்கள் வெளியே வந்து நின்று பார்த்தீங்கன்னா ரேவதி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கு மேலே நேம் போர்டு இருக்கும், பார்த்துக்குங்க. என்னோட ஃபோட்டோ தானே போட்டிருக்கு, பார்த்துருப்பீங்கல்ல, அதான் இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் பக்கத்தில் படி இருக்கும். அந்த படிக்கட்டை நான் அடுத்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். பக்கத்துலேயே படிக்கட்டு இருக்கும். அங்கே கீழே கடையிலே சொல்லுவாங்க மேல் கடைக்கு போகிறது படி எங்கே இருக்கு கேட்டால் அவங்கள கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை நேரில் பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். என்னதாம்மா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபீல்னா நீங்கள் ஒரு கலெக்ஷன் வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 கலெக்ஷன் எடுத்துகிட்டு போவீங்க. அந்தளவுக்கு ப்ராடக்ட் ஒர்த்தாகவும் இருக்கும், பார்வையாக சூப்பராக கொண்டு வந்திருக்கும், ரியல் கோல்டு லுக்லேயே கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாமல் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் வாங்கிட்டு போங்க. நாளைக்கு கடை ஓப்பனிங். எல்லோரும் எங்களை விஷ் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவோம், அது இப்படி ஷாப்பை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்லாம் நம்ம வாழ்நாளில் கூட நினச்சது கிடையாது. அது நடந்திருக்குன்னு நினைக்கும் போது அதுக்கு நீங்கள் காரணம், முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு அடுத்த வீடியோ என்ன வரும், ஷாப் ஓப்பனிங் vlog வருது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவங்க குட்டீஸ். அண்ட் இன்னொரு விஷயம்னா யார் யாருக்கு சொல்லியிருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம், இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருக்கீங்களா? யாருக்குமே சொல்லல. சொல்லியிருக்கு. அது அப்புறம் வந்து அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருக்கு, அத்தை மாமா அந்த மாதிரி எல்லா பக்கத்தில் இருக்க சொந்த ஃபேமிலி மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். வேறு யாரையும் கூப்பிடல. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரையும் ஃபேமிலியாக கூப்பிட வந்து இதோட இன்னும் பெரிய பிரான்ச் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூப்பிடலாம்னு இருக்கோம். எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கூப்பிடுவோம். அந்த வீடு பால் காட்சிக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே திருப்பி ரிவ்யூ எல்லாருமே வர சொல்லி வீட்டு பால் காட்சியை என்ஜாய் பண்ணிடுவோம். போனோம் நம்ம வீட்டை எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த வீட்டு கண்டிப்பாக கேட்பீங்க எல்லாரும் வருவாங்களான்னு. யாரையுமே இன்வைட் பண்ணலை. எல்லாருமே என் மேலே கோவமாக கூட இருப்பாங்க. அதை அப்படியே சமாளிச்சுக்குவோம், நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா ரொம்ப பெருசாலாம் இல்லைக்கா, சிம்பிளாக தான் கொண்டாடுறோம், ஓப்பன் பண்ணுறோம், அதனால் ரொம்ப பெருசாலாம் பண்ணலக்கான்னு சொல்லி ஓகேடி பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஆனால் ஒரு என்ன சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு வந்துட்டு போயிருங்க. எல்லாருமே ஒவ்வொரு நாள் கடையை வந்து விசிட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று யார் வந்தாங்க வீடியோ எடுத்து போடுறோம். குட்டீஸ் பாய்.